ஹலோ வணக்கம், நான் சிவகுமார். இன்றைக்கி நம்ம வந்து எப்பயும் போல் இங்கே ஒரு டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூரான கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப்பை வந்து நம்ம கஸ்டமர்ஸை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லா ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி ரிட்டர்ன் போகிறோம் நைட்டு ஃப்ளைட்டு. ஸோ அந்த ட்ரிப் எப்படி இருந்தது, டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், மதுரா எப்படி இருந்ததுன்றதுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட போய் கேட்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் 5 days பேபியோடு வந்தோம். ஹாப்பியாக இருந்தோம், கம்ஃபர்டபுளாக இருந்தோம். ஃபுட் நல்லா சாப்பிட்டோம். அண்ட் எல்லா பிளேசஸும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. அம்மா, எப்படி இருந்தது உனக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பேக்கேஜில் இவ்வளோ பேர் கூட போகிறேன். அண்ட் ஃபுட் அவங்க சொன்ன மாதிரி ஃபுட், ஸ்டே, அப்புறம் சுற்றி பார்த்து அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். மீண்டும் நிறைய இடத்துக்கு போகலாம். அப்போ கண்டிப்பாக. தேங்க்யூ. மேடம், எப்படி இருந்தது? நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் மூலயமா வந்ததில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சார் வந்து எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்தது. ஸ்டேலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே. நான் மறுபடியும் போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஹாய். ஃபஸ்ட் டைம் ஒய்ஃப் கிட்டோட இந்த மாதிரி ஒரு குரூப் ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ டெல்லி, ஆக்ரா, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. பட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே நல்லாவே இருந்தது. ட்ரிப்ஸ், ஸ்டே, ஃபுட் அண்ட் சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். ஹாய் எவ்ரிபடி. ஹாய். இந்த ட்ரிப்பு வந்து உண்மையில் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, லவ்லியாக இருந்தது. சார் வந்து எங்களால் ரொம்ப ஹாப்பியாக, இந்த ஜேர்னி எங்களுக்கு தெரியவே இல்லை. டிஸ்டன்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பேசி எங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். அந்த நல்ல ஃபுட்டெல்லாம் இது பண்ணார். அப்புறம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து நல்ல ரூமு, கம்ஃபர்ட்டான ரூமு. நான் இதை தான் ஃபஸ்ட்டு டைமே இந்த மாதிரி ட்ராவல்ஸில் வந்து டெல்லிக்கு வருது. ஏற்கனவே நான் வந்திருக்கேன், ஆனால் பட் டைரெக்டாக தான் வந்திருக்கேன். வந்து ஸ்டே பண்ணி பார்த்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி ட்ரிப்பு இது வந்ததுனால மீண்டும் இவர்கிட்டயே நான் வந்து வேறு எதனா ட்ரிப்பு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதனால ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் சொல்லுங்கள் சார். என் பேர் அன்பழகன். நான் ஏற்கனவே இப்போ 2வது முறை வரேன். நாங்கள் ஏற்கனவே காசி, அலகாபாத் போயிருந்தோம். அதுலேயே வந்து எங்களுக்கு இந்த டூருடைய இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு உண்மையிலேயே இது எல்லாத்தையும் நான் டெல்லி நிறைய முறை வந்திருக்கேன். ஆனால் என்ன ஆஃபீஸ் டைமில் போக முடியாது. இப்போ புதுசாக வந்து தாஜ்மஹால் நம்ம பார்க்கணும் ரொம்ப இதாக இருந்து. 2வது ராம ஜென்மபூமி வந்து பார்க்கணும் ரொம்ப ஆளாக இருந்தது. எல்லாமே நல்லா அருமையாக இருந்தது. எப்பவுமே அதான் உணவு எல்லாம் தங்குற இடம், பஸ்ஸு, போக்குவரத்துலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கம்ஃபர்ட்டாக ஏசி பஸ்ஸு தான் கூட்டு போவார். நடந்து கொண்டு போகிற பழக்கமே இல்லை. அங்கே ஒரு ஆட்டோ ஏதாவது ஒன்று கூட்டு போயினே இருப்பார். நமக்கு நடக்கிற அந்த இதுவே இருக்காது. இன்றைக்கி டெல்லியில் வெயிலாக இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கு டயர்டாகிட்டு மற்ற விதத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ப்ரோக்ராமே நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம் சார். இது செகண்ட் டைமு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஃபுட்டு, ஸ்டே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டெல்லி வந்து நிறைய வாட்டி கூப்பிட்ருக்காரு, ஆனால் நான் போனதே இல்லை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும். பட் ஒன் டைம் வந்ததுனால நான் ரொம்ப வெரி ஹாப்பி சார். ஆல் தி பெஸ்ட் சார். ரவி சார், ஹவ் வாஸ் த ட்ரிப்? எப்படி இருந்தது? ரொம்ப அருமையான ட்ரிப்பு. 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் இருந்தது. சாய் சிவா மாதிரி ஒரு பொறுமைசாலி பார்க்க முடியாது. நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து வேறு மாதிரியெல்லாம் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்க. நான் நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன். ஆனால் சிவா சார் வந்து எல்லாரையும் அனுசரித்து, எல்லா வயதினரையும் அனுசரித்து எல்லாருக்கும் வந்து நல்லா கைட் பண்ணார். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் நல்ல சாப்பாடு, தங்குமிடம் இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக அமைஞ்சிருந்தது. ரொம்ப நன்றி. அடுத்த முறையும் நாங்கள் சாய் சிவாவை தான் வந்து ஏதாவது ட்ரிப்பு போகணும்னா அவரை தான் அணுகுவோம். தேங்க்யூ. அம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி. நான் எப்படி போவேன், எப்படி வருவேன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அழகாக இட்டுவேன், ஃப்ரீயாக சொன்னேன். பத்திரமா தூக்கம் கட்டுது, சாப்பாடு கட்டுது. உங்கள் பணத்தை நல்லா தூங்கிங்க, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அனுசரித்து போகிறீங்க. உங்களை சொல்ல நிறைய புகழலாம் உங்களை பற்றி. சாப்பாடு எல்லாத்தையும் ஸ்வீட்டு நல்லா அருமையான சாப்பாடு, நல்லா அருமையான தூக்கம். சுற்றுலா சூப்பராக பார்த்தோம். ரொம்ப அதுதான் ரொம்ப பொறுமையாக இட்டும் போய் பொறுமையாக காமிச்சு டைம் பிரகாரம் அந்தந்த வேலை அந்த டைம் செய்திங்க. அது ரொம்ப
உங்களை பாராட்டினேன் சார். ரொம்ப நன்றிம்மா. வாங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அக்கா சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் இந்த பயணம் நீண்ட தூரம் பயணமே தான் முதல் தடவை ரொம்ப சந்தோஷமாக போய் வந்தோம். எல்லா வசதிகளும் நல்லா செய்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிக்கா. சாய், எப்படி இருந்தது டூரு? என்னென்ன பார்த்த? சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கணும். கொடுத்து இந்த ட்ரிப்பில் வெயிலே தெரியல. அதோட எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. நிறைய வெஹிக்கிள்ஸில் போனோம். நிறைய ஃபோர்ட்ஸு, பழைய ராஜா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு நிறைய இடத்துல ரூம்ஸ்லாம் பிடிச்சோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமே எல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சா எல்லாம்? எல்லாமே சூப்பர். தாஜ்மஹல்லாம் பார்த்தியாங்களா? தாஜ்மஹல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கிள் சூப்பராக நடந்துட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ஜோக்ஸ்லாம் சொல்லின்னு ஜாலியாக சிரிச்சுன்னு இருந்தாங்க. தேங்க்யூ. எப்படிமா இருந்துச்சு உனக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் ரொம்ப ஐயோ பாவண்டா நீ. எல்லா இடம் பார்த்தியா? எல்லா இடம் சுற்றி பார்த்தியா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம் மேம். இந்த ட்ரிப்பு கூட நான் 2-3 வாட்டி போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது. அவர் கூட போயிட்டு வந்தோம். ஒரு பயமே இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரலாம். எல்லா இடமும் நல்லா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. கைட்ஸ்லாம் நல்லா வச்சு பொறுமையாக சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு சொன்ன மாதிரி ஒரு நாள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்த்து மீண்டும் ஒரு டூர் போவோம். மறுபடியும் நாங்கள் வரதுக்கு கட்டாயம் வருவோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. பிரச்சனை சாப்பாடு முதல்கொண்டு ரூம் முதல்கொண்டு எல்லாருமே நல்லா இருந்தது. எல்லாம் சுற்றி சூப்பராக. ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த சாய் துவாரகா ட்ராவல்ஸில் வந்து இது 2வது முறை போகிறேன் நான். இது ஃபஸ்ட் டைம் போகிறத விட இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எல்லோரும் பயமுறுத்துனாங்க. எல்லாம் வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை எல்லோரும் பயமுறுத்துனாங்க. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு இங்கே இது பார்த்ததுக்கு ரொம்ப என்ஜாயபிள் இருந்துச்சு. ஐஸ் கட்டி மழையெல்லாம் பார்த்தது அதெல்லாம் இது எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுட்டேன் அவங்களுக்கு. வரமாட்டேன்னு சொன்னவங்களுக்கு அதை பார்த்துட்டு சரி வந்திருக்கலாமேன்னு ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்திருக்காது. அவ்வளோ சார். இந்த ட்ரிப்பு நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுற்றுலா நல்லா இருந்தது. நல்ல சாப்பாடு, நல்ல தங்குற இடம் நல்லா இருந்தது. நம்மளுடைய முன்னோர்கள் முகலாய பேரரசு எப்படி ஆண்டு வந்தாங்க, அவங்க அரண்மனையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தாஜ்மஹால் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு லவ் வந்தது. அங்கே அந்த லவ் வந்து மேலும் வளரணும். அவர் எனக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டுவாரான்னு ஒரு எண்ணம் வருது. சார் வாங்கி கொடுத்துட்டீங்க. வாங்கிட்டீங்க தாஜ்மஹால்? ஷாஜகான் மும்தாஜ் மாதிரி நாங்களும் இருக்கணும். இன்னும் மேலே நல்லா இருக்கணும். நீ இந்த ட்ரிப் நல்லா இருந்து இன்னும் சிம்லா வந்து போகணும்னு ஆசையாக இருக்கு. நீங்க போனீங்கன்னா சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் இந்த காதலர்கள் மீண்டும் வருவோம். கண்டிப்பாக. மீண்டும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அம்மா எப்படி இருந்ததுமா உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. இது செகண்ட் ட்ரிப் வரும். காட்ட சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. போன மே மாதம் வந்துட்டு நம்ம காசி அது திருப்தியாக இருக்கா சரின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ட்ரிப்பில் பண்ணேன். ஸ்ரீலங்கா கூட நடுவில் போட்டுருந்தீங்க பொழுது அதை நான் கேட்டேன். ஃபுல் ஆகிட்டு சொல்லிட்டீங்க நீங்கள். அதனால் இது நல்லா இருந்தது. நல்லா ட்ரிப்பு எல்லா வசதியும் நல்லா முடிச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. மேடம் எல்லாம் அப்படியே சொல்லுங்க. ஹாய் எவ்ரிவன். ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் ஆக்சுவலி. ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி கூட போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது எங்களுக்கு. நாங்கள் வந்து கிட்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் எல்லாம் லேட் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் சார் வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இனிமேல் நாங்கள் எப்பயுமே வந்து எவ்ரி இயர் வந்து வெக்கேஷனுக்கு சார் கூட தான் வர போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சார் வணக்கம் எல்லாருக்கும். ஸோ முதல்ல இந்த ட்ரிப்பு இவங்களோட எல்லா குரூப்போட வந்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மாதிரியே எங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி ஏதோ வந்து ரொம்ப நாள் பழகி இவங்களோட ரொம்ப ட்ரிப்பு போன மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது இந்த ட்ரிப்பில். சிவா சாருக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் பண்ணும்போது அவரோட வீடியோ பார்த்தேன் நான் ஃபஸ்ட் டைம். சரி பார்த்துட்டு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ட்ரிப்பில் அந்தளவுக்கு நம்ம போனதில்லை. இருந்தாலும்
ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரிப்பை வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்பீச்சில் அவர் கொடுக்கும்போதே வந்து அவரை ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருந்தது. அதே வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே கொடுத்துருந்தாரு. அதாவது ஒரு ஹோட்டல்லையும் சரி, குவாலிட்டி சரி, பேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது சரி, பஸ்ஸில் வந்து எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற டைம் லிமிட் கொடுத்து இது வந்தீங்கன்னா இது அடுத்த இடம் கரெக்டாக பார்க்க முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அது வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தார். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இது வந்து மேலும் மேலும் நம்ம வந்து வர்றதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ மேம்.